ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க கதை வரம் ஒன்று தந்தாய் பாகம் 2. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இருட்டான ரூம், யாருமே இல்லை. யாழ்னி கொஞ்சம் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து தெளிய பார்த்தா சேரில் கை கால் கட்டி போட்டிருக்கா. அவளுக்கு நினைவுலாம் வர கடத்திட்டு வந்தாங்க புரிஞ்சுக்கிறா. உடனே ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப், ஐயோ அப்பாவுக்கு என்ன சொல்வேன் அப்படி யாழ்னி புலம்பிட்டு இருக்கும் போதே அவள் பக்கத்தில் ஒரு வாய்ஸ், நீயும் கத்தி கத்தி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காத. நானே கத்தி கத்தி தொண்டை வலியில் உட்காந்துருக்கேன், தண்ணி கூட இல்லை. யாழ்னி யாரா அந்த வாய்ஸ்ன்னு திரும்பி பார்த்தா சக்தி. அவளையும் சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று யாழ்னி, ஏய் என்னடி ஆச்சு, நீ எப்படி வந்த, ஒன்றையும் கடத்திட்டு வந்துட்டாங்களா பதட்டமா யாழ்னி கேட்க, அதுக்கு சக்தியோ, சேச்சே என்னெல்லாம் கடத்தலே, நானா வாண்டடா சார் ப்ளீஸ் என்னை கடத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில் போய் விழுந்தேன். சக்தி சொல்ல யாழ்னியும் ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன சொல்கிற நீன்னு யாழ்னி கேட்க, சக்தியும் நடந்த கதையை முழுசாக சொல்ல யாழ்னிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, இப்போது கல்யாணம் நின்று போச்சு, அப்பா என்ன நினைப்பாரு நீ யாழ்னி புலம்ப. சக்தியோ, நீ டென்ஷன் பண்ணாத, நான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல. யாழ்னியோ, என்ன பிளானு, நான் என் லொக்கேஷன் அங்கிளுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் வந்தேன், அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அங்கிளோட பிஸ்னஸ் இனிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தோடனே 5 10 அங்கிள் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை விட்டுருவாங்க நீ சக்தி சொல்ல. உடனே ரூம்குள்ள ஒரு வாய்ஸு, 5 10வா ஏம்மா, உன்னை 5 10 கடத்துறதுக்கு நான் ஏமா ஹெலிகாப்டரில் வச்சு காமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வர. யாழி சக்தியும் யார் அதுன்னு பார்க்க உள்ள 4-5 பாடி கார்ட்ஸ் வர. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்போதான் இன்னும் 2 பேர் வராங்க. சக்தி உத்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறா. யாழ்னி, அதுதான் நம்மளை கடத்துனதுன்னு சொல்ல. யாழ்னியும் யார் அதுன்னு பார்க்க அவங்க 2 பேருமே கோட் செட் போட்டு ஏதோ ரவுடி பசங்க மாதிரி இருக்க. யாழ்னிக்கு கோவம் வந்து, யாரு நீங்கள், எதுக்கு எங்களை கடத்திட்டு வந்தீங்க குரல் வசதி கேட்க. அவங்க 2 பேரில் ஒருத்தவங்க, கடத்திட்டு வந்தோம்மா, நீங்கள் 2 பேர் தானே, வாங்க ப்ளீஸ் கடத்துங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல. சக்திக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க. ஆமாம் பின்ன, நாங்கள் அந்த பொண்ணை கடத்த போனோம், அந்த பொண்ணே விண்டோவிலேருந்து சாரி கட்டி கீழே குதிச்சிட்டா, சரி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் போட்டு போயிட்டோம். ஆனால் நீ என்ன, ஆனால் எங்களுக்கு பெட்ரோல் செலவு பிச்சைப்படுத்துகிற மாதிரி கடத்துற இடத்துலேயே வந்து நின்றுட்ட. ஒன்று தேவையில்லாமல் தான் கடத்தணும், ஆனால் பரவாயில்ல யூஸ் ஆகுன்னு சொல்ல. சக்தி அவனை பார்த்து முறைக்கிறான். உடனே பக்கத்தில் இருந்தவனும், சரி தொட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவான், எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போன்னு சொல்ல. யாழ்னிக்கு ஒன்றும் புரியல. யார் நீங்கன்னு மறுபடியும் யாழ்னி கேட்க, அதுக்கு உடனே அவனும், ஓ என் பேர் ராவணன், இது என் தம்பிக்காரனா, நான் தான் இவனை உங்களை கடத்த சொன்னேன்னு சொல்ல. அதுக்கு யாழ்னி, எதுக்கு எங்களை கடத்த சொன்னீங்கன்னு கேட்க. உடனே ராவணாவோ, ஓ அவ்வளோ ஒரு பெரிய வேலை இல்லை மிஸ் யாழ்னி, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்க. யாழ்னியும் என்ன சொல்லன்னு தெரியாமல் குறுன்னு அவனை பார்க்க. ராவணா உடனே கேட்குறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் யாழ்னிக்கு செம கோவமாயிருது. யோ யார் நீ, என்ன நினைக்கிற, எனக்கு கடத்திட்டு வந்து மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கொன்ற, நீ என்ன நினைக்கிற, என்னை இதுதான் முதல் தடவை கடத்தான்னு நினைக்கிறியா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 4 தடவை கடத்திருக்காங்க, காசுக்காக தானே பண்ணுறீங்க, எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு யாழ்னி கத்த. அதுக்கு ராவணா, எது காசா, என்கிட்ட இல்லாத காசு உங்கள் அப்பன்ட்ட இருக்க போகுதுன்னு சொல்ல. யாழ்னி வந்து முறைக்கிறா, அப்போ என்ன வேணும், எதுக்கு எங்களை இப்படி கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு கேட்க. ராவணனும், இங்கே பாருங்க அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, இப்போ எனக்கு அது சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஓ இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ நம்ம இந்தியாவிலே இல்லைன்னு சொல்ல. யாழ்னிக்கு ஒன்றும் புரியல. சக்தியோ, இந்தியாவில் இல்லையா, அப்போ எங்கே இருக்கோன்னு கேட்க. நம்ம ஸ்காட்லாண்டில் இருக்கோன்னு கர்ணா கூலாக சொல்ல. யாழ்னி சக்திக்கு ஒன்றும் புரியல. யாழ்னி இன்னும் பொறுமையாக பேச ட்ரை பண்ணுறா. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காசு தானே வேணும், எங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச இடத்துல வந்துடுவாருன்னு கத்த. சக்தியோ, ஆமாம் அங்கிள் இன்னும் கொஞ்ச இடத்துல வருவார், இருங்கடா இருங்க, அவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல. அதுக்கு அண்ணனை சிரிச்சுட்டு, ஓ அங்கிள் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்குறா. ராவணா கர்ணை பார்த்து முறைக்க. கர்ணா கம்னு ஆயிடுறேன். ராவணா வந்து, இங்கே பாருங்க, எனக்கு உங்கள்கிட்ட டீல் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இல்லை, காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்க போடுறான். உடனே காட்ஸ் வராங்க. இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு வெளியே ஒரு டூர் காட்டுங்கன்னு சொல்ல. அந்த காட்ஸ்லாம் யாழ்னி சக்தி கிட்ட வந்து அவங்களோட கயிறுலாம் அவுத்துட்டு அவங்கள தரன்னு பேஸ்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு மேலே இழுத்துட்டு போகிறாங்க. யாழ்னிக்கு அப்போ தான் புரியுது அவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க, அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு. அந்த வீட்டு வாசலில் அவங்க இழுத்துட்டு போய் திறந்து காட்டினா எதுவுமே புரியல. சக்தி வாயடிச்சு போய் நிற்கிறா.
யாழ்னிக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது இது இந்தியா இல்லைன்னு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாழ்னி புரிஞ்சுக்கிறா இவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு. சக்தி அவ்வளோதான் அழ ஆரம்பிக்க, யாழ்னிக்கு அவ்வளோதான் செம கோபம். அந்த கார்ட்ஸ் கையை உதறி விட்டு பின்னாடி திரும்பினா ராவன் அங்கே நிற்கிறான். என்ன இப்போ நம்பிட்டியான்னு சொல்ல, இவ்வளோதான் யாழ்னி ஓங்கி பல்லாருன்னு ஒரு அறை. மொத்த இடமும் கப்புன்னு ஆயிடுது. யாழ்னிக்கு அடித்த அடியில் அவளுக்கே கை வலிக்க, கர்ணன் கோவத்தில் கிட்ட வரான். யார் மேலே கை வைக்கிறேன்னு. உடனே ராவன் அவன் கையை தூக்குறான். வேணாம் அப்படி சொன்னதும் கர்ணன் பின்னாடி போயிடுறான். உடனே ராவனை யாழ்னியை பார்த்து, என்னை கொல்லணும் போல இருக்கா? யாழ்னி அப்படியே முறைக்கிறா. ராவணனோ, ஷபா ஏன் உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரிய மாட்டேங்குதோ, காட்ஸ் போய் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல, யாழ்னியும் சக்தியை கத்த மறுபடியும் அவங்க அந்த பேஸ்மெண்ட்லேயே போய் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு அவங்க வாட்டுக்கு வெளியே போயிடுற. யாழ்னிக்கு என்ன பண்ணுறது தெரியல. சக்தி தேம்பி அழுகிறா. யாழ்னி சக்தியை பார்த்து, அனுச்சிட்றி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ உனக்கு சொல்ல வர. சக்தி ஒன்று யாழ்னியை பார்த்து, ஏண்டி உனக்கு இது கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிதானே, என்கிட்டயா சொல்லிருக்கலாம்டி, எதுக்கு அப்படிலாம் பண்ணேன்னு கேட்க, யாழ்னிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லடி, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, 10 நிமிஷத்தில் கல்யாணம், எனக்கு சுத்தமாக புரியல, அதான் தப்பிச்சிடலாம், அப்புறம் அப்பாட்ட சொன்ன அப்பா பொத்துப்பாருன்னு நினச்சி நான் தப்பிச்சு போக பார்த்தேன்னு யாழ்னி சொல்ல. சக்திக்கும் என்ன பண்ணுறது தெரியல. சக்தியோ, சரி விடு, இப்போ நம்ம மாற்றி புலம்பிட்டு இருந்தால் வழியே கிடைக்காதுன்னு சொல்ல யாழ்னியும் ஒத்துக்கிறா. இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு யாழ்னி சுற்றி பார்க்குறா. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, அந்த டோரும் க்ளோஸ்டாக இருக்குது. எதுக்குடி நம்மளை இங்கே கடத்திட்டு வரணும், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சக்தி சொல்ல போது டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. அவங்க 2 பேரும் அந்த சைடு பார்த்தா உள்ளே ராவணை மட்டும் தனியாக வரான். 2 பேரும் அப்படியே முறைக்கிறாங்க. ராவணன் அவங்க முன்னாடி நிற்கிறான். நின்னதுக்கப்புறம், சரி ஓகே சாரி, நான் அப்படின்னு நடந்துருக்கக்கூடாது, மன்னிச்சிடுங்க. இப்போது நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு மாஃபியா, அவ்வளோதான். அவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் யாழ்னியும் சக்திக்கும் சமபாயம். சக்தி தேம்பி அழுகிறா. யாழ்னி அவன் முன்னாடி மட்டும் அழக்கூடாதுன்னு இருக்கா. ஆனால் அவன் அதுக்கப்புறம் சொல்கிறான், மிஸ் யாழ்னி, நீங்கள் பயப்படாதீங்க, ஏன்னா உங்கள் அப்பாவும் ஒரு மாஃபியா. அவ்வளோதான். அது கேட்டதுக்கப்புறம் யாழ்னிக்கு பாறாங்களே விழுந்த மாதிரி இருக்குது. அவள் அதை ஒத்துக்கவே இல்லை. இல்லை நீ போய் சொல்கிற, இல்லை ஏன் இப்படி பண்ணுற, இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு கத்தி சொல்ல, ராவணோ, ஆமாம் நான் போய் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் அப்பா மாஃபியா இல்லை மாஃபியாவா இருந்தார் அப்படின்னு ராவணன் சொல்ல, யாழ்னி அவனை பார்க்குறான். இங்கே பாரு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், உங்கள் அப்பாவும் என் அப்பாவும் மாஃபியா, செம்ம எனிமீஸ், ஒருத்தருக்கு கண்டாலே பிடிக்காது. அப்போ தான் உங்கள் அப்பா என்ன பண்ணார், பிஸ்னஸாக இருக்க விடாமல் இப்போ எங்கள் பர்சனல் லைஃப்பில் கை வச்சார். என் தம்பியை உங்கள் அப்பா கொன்னாரு அப்படின்னு அவன் பொறுமையாக கழுத்த நிறுத்தமாக சொல்ல, யாழ்னிக்கு அவ்வளோதான். அவளால் நினச்சி பார்க்கவே முடியல அவங்க அப்பா இப்படி ஒன்று செய்வாருன்னு. யாழ்னிக்கு அப்படியே கண்ணிலேருந்து சுட்டா தண்ணி விழ. ராவன் அப்படியே பார்க்குறான். அச்சோ, ஸோ சேட். நீ ஏன் அழுகிறீங்க? உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு உங்கள் அப்பா தான் அழணும். அதுக்கு உடனே யாழ்னி சொல்கிறா, அப்படி சொல்லிட்டு எதுக்கு என்ன கடத்தின, எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னால இதுக்கு ராவணனும், என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவை அழ வைக்கணும்னா நீ வேணுமே அப்படின்னு சொல்கிறோன்னே யாழ்னி அவனை பார்க்குறான். ராவணனே கண்டினியூ பண்ணுறான், எனக்கு எல்லாமே அப்பா தான், எனக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்துறது அவர் தான், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததும் அவர் தான், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் பண்ணேன். இப்போது என் அப்பாவுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணணும், சரியா, நாளைக்கு நம்ம கல்யாணம், ரெடியாரு அப்படின்னு சொன்னோன்னே வெளியே போயிடுறா. யாழ்னி அவ்வளோதான் உடஞ்சிடுறா. அப்படியே அழ ஆரம்பிக்க. சக்தியோ, நீ அழாத நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடலாம், அழாத யாழ்னி அழாதன்னு பொறுமையாக சொல்லிட்டுருக்கா. யாழ்னி யார் பேச்சையும் கேட்குறதா இல்லை, செம்மையாக அழுகிறா. அவளுக்கு நம்பவே முடியல, இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இன்னைக்கான ஸ்டோரி இங்கே முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாகம் 3 பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ, பாய்.